வாக்குச்சீட்டு மற்றும் வாக்களித்தலை புகைப்படம் எடுத்தல் தண்டனைக்குரிய குற்றம். இந்த 10 வருடங்கள் என்னுடைய சினிமா வாழ்க்கையின் இறுதி காலகட்டம். ஹிந்தி நடிகர் அமீர் கான் தெரிவிப்பு. தமது நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு வாக்களிப்பதற்கான விடுமுறை வழங்கப்பட வேண்டும். தேர்தல் ஆணையாளர் தெரிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் வாக்குப்பெட்டி விநியோகத்தை கண்காணித்த தேர்தல் கண்காணிப்பு குழு. நுவரெலியா மாவட்டத்தில் 534 வாக்களிப்பு நிலையங்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாண மத்திய கல்லூரியில் நடைபெற்ற வாக்குப்பெட்டி வாக்குச்சீட்டு விநியோக நடவடிக்கைகளை அன்ஃப்ரல் தேர்தல் கண்காணிப்பாளர் திரு ஹரி பிபோவோ ரிக்சானா கண்காணித்தார். பாராளுமன்ற தேர்தலுக்காக வாக்களிப்பதற்காக மன்னார் மாவட்டத்தில் தகுதி பெற்ற 90,607 வாக்காளர்களுக்கான வாக்குப்பெட்டிகளை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கும் நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான கனகேஸ்வரன் மற்றும் மன்னார் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் சிவராஜா ஆகியோரின் முன்னிலையில் இவை அனுப்பி வைக்கப்பட்டன. வாக்களிக்க தகுதி பெற்றவர்களில் 4,171 வாக்காளர்கள் அஞ்சல் மூலம் வாக்களித்துள்ளனர். மேலும் தேர்தல் கடமைகளுக்காக 2,166 அரசு அதிகாரிகளும் 563 போலீஸ் உத்தியோகத்தர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்டு 534 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்குப்பெட்டிகள் இன்று காலை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையங்களுக்கும் அனுப்பப்பட்டன. தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட உத்தியோகத்தர்கள் மூலம் காமினி மத்திய மகா வித்தியாலயத்திலிருந்து வாகனங்கள் மூலம் இவை எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்டத்தில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் பதிவான மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,02,292 ஆகும். நுவரெலியா மாவட்டத்தில் 10,000 அரசு அதிகாரிகள் தேர்தல் கடமைகளில் ஈடுபட உள்ளதாகவும் சுமார் 650 வாகனங்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 2,500 போலீசார் மற்றும் ராணுவ அதிகாரிகள் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகர் தெரிவித்துள்ளார். இதேவேளை வாக்கெண்ணும் மத்திய நிலையமாக காமினி மத்திய மகா வித்தியாலயமும் நுவரெலியா மாவட்ட செயலகமும் செயற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை காலை 7 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை வாக்களிப்பு நடைபெறும். எனவே பொதுமக்கள் தமது உரித்தான வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்குகளை உரிய நேர காலத்தில் செலுத்த வேண்டும் என நுவரெலியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி நந்தன கலபட தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தேர்தல் மத்திய நிலையமான இந்த கல்லூரியிலிருந்து 442 வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் இன்று எடுத்துச் செல்லப்பட்டன. மாவட்டத்தில் 4,49,486 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் இவர்கள் வாக்களிக்க 442 வாக்களிப்பு நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் தேர்தல் கடமைகளுக்காக 6,750 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் வாக்கெண்ணும் நிலையமாக மட்டக்களப்பு இந்த கல்லூரியில் தபால் மூல வாக்குகளை எண்ணுவதற்காக 9 நிலையங்களும் ஏனைய வாக்குகளை எண்ணுவதற்காக 37 நிலையங்கள் உட்பட 46 நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் 5 பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்காக 22 கட்சிகள், 27 சுயேட்சை குழுக்கள் உட்பட 49 கட்சிகளை சேர்ந்த 392 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். நாளை தினம் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது, நாளை நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையிலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று காலை 7 மணிக்கு சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்திலான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலே அவர்களுக்கான வாக்குப்பட்டி உட்பட வாக்குச்சீட்டு ஆவணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. காலை 8:30 மணிக்கு முதலாவது பஸ் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றது. நெடுந்தீவு உட்பட தீவு பகுதிகளுக்கான வாக்குப்பட்டிகள் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே வாக்களிப்பு நிலையங்களுடைய ஏற்பாடுகள் அனைத்தும் கிராம அலுவலருடைய ஏற்பாட்டிலே மேற்கொள்ளப்பட்டு
அது மேற்பார்வை வலயத்தினுடைய உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களாலே மேற்பார்வை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே எவ்விதமான முறைப்பாடுகளும் மற்ற முறையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய தேர்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே நாளை காலை வாக்களிப்பு இடம்பெற உள்ளதனாலே பொதுமக்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய பொதுமக்கள் தங்களுடைய வாக்களை உரிய நேரத்திலே சென்று அளித்து ஒரு ஜனநாயக கடமையை மேற்கொள்ளுமாறு அவர்களை நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். பொது தேர்தல் தினத்தன்று வாக்கெடுப்பு நிலையங்களில் வாக்களிக்கும் சந்தர்ப்பங்களையும் வாக்குச்சீட்டுகளையும் புகைப்படம் எடுத்தல், காணொலி எடுத்தல் அல்லது சமூக ஊடக வலைத்தளங்களில் பதிவிடுதல் என்பன தேர்தல் சட்டங்களை மீறும் செயலாகும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எனவே இத்தகைய செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அனைத்து சமூக ஊடக வலைத்தள கணக்குகளின் உரிமையாளர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்தல் விடுத்துள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான 318 வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பட்டிகள் விநியோகிக்கும் நடவடிக்கை இன்று காலை திருகோணமலையில் அமைந்துள்ள விபுலானந்தா கல்லூரியில் நடைபெற்றது. 318 வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் யாவும் போலீஸ் பாதுகாப்புடன் சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்கள் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டன. மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான சாமிந்த ஹெட்டியாராச்சி, மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் சுதாகரன், மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் ஆர் சசீலன் மற்றும் அஞ்சல் மூல வாக்கு உதவி தெரிவத்தாட்சி அலுவலர் SKD நிரஞ்சன் ஆகியோரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பெட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் உள்ளிட்ட தேவையான ஆவணங்கள் எடுத்துச் செல்லப்பட்டன. கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலகத்தின் வளாகத்தில் காலை 7 மணி தொடக்கம் வாக்குப்பெட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் என்பன மாவட்டத்தின் 108 வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இடம்பெற்றது. கிளிநொச்சி பதில் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் குறித்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. இன்றைய தினம் குறித்த தேர்தல் கடமைகளுக்காக 40 பஸ்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் தேர்தல் கடமைகளுக்காக கிளிநொச்சி மாவட்டத்தில் 1863 அரசு ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகள், பெட்டிகள் மற்றும் உபகரணங்களை வாக்களிப்பு நிலையங்களுக்கு வழங்கும் நிகழ்வு வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியில் இன்று காலை நடைபெற்றது. வவுனியா மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு இன்று காலை 9 மணியளவில் உத்தியோகத்தர்களும் உபகரணங்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி சரத் சந்திர தெரிவித்தார். வன்னி மாவட்டத்தின் வவுனியா, மன்னார் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய தேர்தல் தொகுதிகளில் சுமார் 387 வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளதுடன் வாக்காளர்களின் எண்ணிக்கை 3,06,081 ஆகும். 4,995 அரசு அதிகாரிகளும் 1,624 போலீஸ் உத்தியோகத்தர்களும் தேர்தல் கடமைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிப்பதற்கு தேவையான விடுமுறையை தனியார் மற்றும் வங்கித்துறையில் பணிபுரியும் அனைத்து மக்களுக்கும் வழங்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அனைத்து வாக்காளர்களும் தமது இறையாண்மை அதிகாரத்தை பிரயோகிக்க தமது வாக்கை அடையாளப்படுத்த சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த வருடம் வாக்குரிமை பெற்ற அனைத்து உயர்தர பாடசாலை மாணவர்களுக்கும் தமது வாக்குகளை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அது தொடர்பில் மேலதிக வகுப்புகளின் ஆசிரியர்கள் அக்கறையுடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தினார். சென்னை பெருங்களத்தூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரின் தாயாருக்கு கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் 1 மாதமாக புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தனது தாய்க்கு சரியாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை என விக்னேஷ் குற்றம் சாட்டி வந்ததாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த விக்னேஷ் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த மருத்துவர் பாலாஜி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக விக்னேஷ் உட்பட 4 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் மருத்துவர் பாலாஜியின் கழுத்து, முதுகு, தலை உட்பட 7 இடங்களில் கத்தியால் குத்தப்பட்டுள்ளது. மருத்துவர் இதய நோயாளி என்பதால் கத்தி குத்தில் ரத்தம் அதிக அளவில் வெளியேறியுள்ளது. தற்போது மருத்துவரின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
இந்த 10 வருடங்கள் என்னுடைய சினிமா வாழ்க்கையின் இறுதி ஆண்டுகளாக இருக்கும். 6 படங்களுக்கு ஒப்பந்தம் செய்துள்ளேன். இந்த காலகட்டத்தில் சிறந்த இயக்குநர்கள், எழுத்தாளர்கள், இசையமைப்பாளர்களுடன் பயணிக்க விரும்புகிறேன் என்று பாலிவுட் நடிகர் அமீர் கான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள பேட்டியில், லால் சிங் சத்தா படத்துக்கு முன்பே நான் திரைத்துறையில் இருந்து விலக முடிவு செய்துவிட்டேன். அப்போது நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பயணத்தில் இருந்தேன். கொரோனா காலத்தில் தான் நான் ஒன்றை உணர்ந்தேன். அதாவது என்னுடைய 18 வயது தொடங்கி இன்று வரை என்னுடைய முழு இளமை பருவம் உள்ளிட்ட அனைத்தையும் சினிமாவில் கவனம் செலுத்துவதிலேயே கடந்துவிட்டேன். இதனால் என்னால் குடும்பம், குழந்தைகளுடன் போதிய நேரத்தை செலவிட முடியவில்லை. என்னுடைய முன்னாள் மனைவி ரீனாவாக இருக்கட்டும், கிரண் ராவாக இருக்கட்டும், அவர்களுக்காக நான் நேரம் செலவிட்டதே கிடையாது. கொரோனா நேரத்தில் தான் வாழ்வின் பெரும் பகுதியை சினிமாவுக்கே அர்ப்பணித்து விட்டோம். குடும்பத்தை கவனிக்கவில்லை என்பதை மிகவும் எமோஷனலாக உணர்ந்தேன். இதனால் பெரும் குற்ற உணர்வு என்னை ஆட்கொண்டு விட்டது. கடந்த 35 ஆண்டுகளாக நான் தேவையான படங்களில் நடித்து விட்டேன். இனி நான் என் குடும்பத்தினருடன் நேரம் செலவழிக்க வேண்டும். நல்ல வேளையாக இதை 56, 57 வயதிலேயே உணர்ந்து விட்டேன். இந்த முடிவை எடுக்கும் போது என்னுடைய குழந்தைகள் திரையுலகில் இருந்து விலக வேண்டாம் என கேட்டுக்கொண்டனர். அதனால் இந்த 10 வருடங்கள் என்னுடைய சினிமா வாழ்க்கையின் இறுதி ஆண்டுகளாக இருக்கும் என அமீர் கான் தெரிவித்துள்ளார். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.baibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.